ஒவ்வொரு தினமும் ஆன்மீக தகவல்ல பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆன்மீக தகவல் பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கு. ஒருவர் சொல்லும் பொழுது, சார் நீங்க திருஷ்டிக்கு வேண்டி தொழில் கூடங்கள்ல யானையுடைய கண் மாட்ட சொன்னேன், அதை நான் மாட்டின்னு இருக்கேன். எனக்கு இப்போதைக்கு தொழில் ரொம்ப நன்னா இருந்துட்டு இருக்கு. பல பேர் கேட்கறா, இது என்ன சார் நாங்களும் மாட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கின்னு இருக்கா, நீங்க இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு சொன்னங்காட்டி அப்படியே வச்சுட்டு இருக்கேன். அதுக்காக நான் என்ன பண்றேன், உங்களுடைய நிகழ்ச்சியை உங்க பேர் போட்டு யூடியூப்ல பார்க்க சொல்லிட்டேன், அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு சொன்னேன். இப்போ ஒவ்வொருத்தரும் அதை பயனுள்ளதான தகவலா எடுத்துட்டு இருக்கா. எங்க குடும்பங்களுக்கே என் தங்கையை நான் பார்க்க சொன்னதுண்டு, எங்க அக்காவை நான் பார்க்க சொன்னதுண்டு. இப்படி எல்லாத்துக்கும் நானே சொல்லிட்டு இருக்கேன். வீட்டுல எல்லாருமே கடைபிடிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி தொழில் கூடங்கள்ல மாவிளக்கு வைக்கணும்னு சொன்னேன், அதையும் பண்ணிட்டு இருக்கு. நல்ல வித்தியாசங்கள் தெரியுது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொன்னா. இதே மாதிரி ஆன்மீக தகவல் பல பயனுள்ள தகவல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல பேர் அதை பார்த்து சரிவர பண்றதும் உண்டு, அதுவும் மன மகிழ்ச்சியை கொடுக்கறது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் வென்றெடுக்கக்கூடிய, ஜெயித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். ஒரு அற்புதமான மந்திரத்தை நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கிறது. அதே மாதிரி நம்ம முடியல அப்படின்னு சொன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட இதை சொல்லி படிக்க வைக்கிறது, நம்ம பேரை சங்கல்பித்துக் கொள்றது வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை எப்படி பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்ல பார்க்க போறோம். வீட்டுல நம்ம கண்ணாடி இருந்துட்டு இருக்கோம், அந்த கண்ணாடியை உபயோகிக்காம புதுசா ஏதாவது ஒரு கண்ணாடியை வாங்கிக்கிறது. அந்த கண்ணாடியில சந்தனத்தினால சூரியன் வரைஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா வீட்லயே அரிசி மாவு பொடியில, பச்சரிசி மாவு பொடியில சூரியனா வரைஞ்சுக்கணும். அந்த சூரியனை வரைச்சுண்டு கண்ணாடியில முழுசா வரைஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி வரைஞ்சுண்டு அந்த சூரிய பகவானுக்கு சந்தன குங்குமத்தை இட்டுண்டு நல்ல ஆத்மார்த்தமா ஆதித்ய ஹிருதயம்ங்கிற மந்திரம். இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமானது. ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம் ஜயாவாகம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். ஆதித்ய ஹிருதயம் எனப்படும் ஸ்தோத்திரத்தை புண்ணியம் வாய்ந்த எல்லா பகைவர்களையும் அழிப்பது, அதாவது எல்லா விஷயங்களையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்குன்னு இந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அழிவில்லாத வெற்றியை கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. மங்களம் மிக்கது அப்படின்றது இந்த மந்திரத்தை சொல்லப்படுறது. இதை எப்பொழுதும் வாசிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே சமயத்துல ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 to 7 வாசிக்கிறது அதோட புண்ணியம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆதித்ய ஹிருதயம்ங்கிறது சூரிய பகவானுக்கு சொல்லக்கூடியது. இந்த ஆதித்ய ஹிருதயம் தினம் தினம் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்றது நிறைய காரியத்தை ஜெயித்து தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எப்பேற்பட்ட போராட்டங்கள்ல இருந்தாலும் அந்த போராட்டங்கள்ல இருந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான மந்திரம். திருப்பி சொல்லித்தரோம். ஒரு கண்ணாடி எடுத்துக்கணும். அந்த கண்ணாடியில சந்தனத்தின் மூலமா சந்தனத்தை குழைச்சுண்டு அந்த சந்தனத்தின் மூலமா சூரியன் வளைஞ்சிட்டு நடுவுல சந்தனம் குங்குமம் இட்டுண்டு புஷ்பத்தை போட்டு ஊதுபத்தி காமிச்சு நைவேத்தியம் பண்ணி இந்த ஆதித்ய ஹிருதயத்தை படிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா வீட்டு முன்னாடி சூரியனை போட்டுக்கிறது, ரொம்ப கதவுல சூரியனை போட்டுக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஆதித்ய ஹிருதயம் படிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். அதே மாதிரி எத்தனை நாள் இதை தொடர்ந்து படிக்கிறது, 90 நாட்கள் 90 days இதை தொடர்ந்து படிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆதித்ய ஹிருதயத்துல அவ்வளவு சக்திகள் உண்டு. இந்த மந்திரமே சொல்றது எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்குண்டான அழிவில்லாத ஜெயம் தர்றதுக்குண்டான மந்திரம் இது. எனக்கு மந்திரங்கள்லாம் தெரியாதே, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலய அர்ச்சகர்கிட்ட சொல்லி தினம் தினம் நவக்கிரகத்துல இருக்க சூரிய பகவானுக்கு 2 தீபத்தை ஏற்றி ஆதித்ய ஹிருதயம் உங்கள் பேர்ல சங்கல்பம் பண்ணிக்கிறது எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் தீரும், மன மகிழ்ச்சியை கொடுக்கும்.